சிவகங்கை நாட்டரசன்கோட்டையில் தீபாவளி பலகாரம் தயாரிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. செட்டிநாட்டின் தனித்துவமான பாரம்பரிய சுவையுடன் நாட்டரசன்கோட்டையில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ரசாயனங்கள் எதுவும் சேர்க்காமல் தூய முறையில் பலகாரங்களை தயாரித்து வருகின்றன. கைமுறுக்கு, அதிரசம், சீடை என தலைமுறையாக வரும் செட்டிநாட்டு பலகாரங்கள் இங்கு மும்முரமாக தயாராகின்றன. ஆரோக்கியமான இந்த பலகாரங்கள் உள்ளூர் மட்டுமின்றி சென்னை, மதுரை மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. மைசூர் பாகு மற்ற ஆர்டர் கேட்டாலும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சுத்தமான எண்ணெயிலையும் ஆயிலையும் கலப்படமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே 70 வகையான பலகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிரசம் முறுக்கோட மாவுருண்டை, அதிரசம், மாவுருண்டை, தேன் குழாயிலும் சொல்லி போடுறோம். கைமுறுக்கு, சீடையில் 3 வகை சீடை போடுறோம். இனிப்பு சீடை, கார சீடை, உப்பு சீடை, தட்டை போடுறோம். தட்டையிலேருந்தே 2 வகையான போடுறோம். சீப்பு சீடை போடுறோம். நிறையா வகையான போடுறோம். நிறைய ஆர்டர் வந்துட்டு போயிட்டுருக்குது. தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போகிறேன். அப்படியே உடனே வேணால் உடனே போட்டு வாங்கிட்டு போகிறேன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் வடக்கு கோபுர வாசல் அருகே உள்ள வீடுகளில் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நவீன இயந்திரங்களை பயன்படுத்தாமல் பாரம்பரிய முறையில் வீடுகளிலேயே தயாரிக்கப்படும் இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதில் அதிரசம், மனோகரம், மைசூர் பாகு உள்ளிட்ட இனிப்பு வகைகளும், மிக்சர், முறுக்கு போன்ற கார வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. காரைக்குடி பலகாரமான மனோகரம் மற்றும் மெதுமெதுப்பான அதிரசம் ஆகியவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இனிப்பு வகைகள் அதிகபட்சமாக 1 கிலோ 450 ரூபாய்க்கும், கார வகைகள் 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா, பண்டைய காலத்து முறையில இன்னைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம். எங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எங்க அம்மா பண்ணிட்டு இருக்கா, எங்க அம்மாட்டேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஒரு ரொம்ப 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 ட்ரெடிஷ்னலா, ரொம்ப ஹோம்மேடா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் பாதுஷா, ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, அது இல்லாமல் மில்க் ஐட்டத்தில் பால் பேடா, அது மாதிரி நம்மள்ட்ட எல்லாமே ஸ்பெஷல் தான். அதில் குறிப்பாக அதிரசம், மனோகரம் தான் நம்ம அதில் எல்லாரும் வேண்டி விரும்பி வாங்குறது. முத நாளே ஈரரிசியை அரைச்சின்னு அதில் பாகு, சேலம் பாகு வெல்லத்தை நல்லா உருக்கி நல்லா பாகு சுண்ட வரும்போது மாவை அதில் போட்டு ஏலக்காய், நெய், கொஞ்சோண்டு அதில் திரவியங்களை சேர்த்து இது மாதிரி செலுத்தி வச்சிடணும். நல்லா மாவு ஊர்னாதான் நல்ல மெதுன்னு இருக்கும் அதிரசம். நீங்களே பார்க்கலாம், சுட சுட பண்ணும்போது அது சாப்பிட்றதோட டேஸ்ட் வேறு எதுவுமே இருக்காது.